Okay. Hi friends everyone. This is Saravanan, Double Universal Ground Director. இன்னைக்கு டேட் வந்து மே 18 சண்டே. எவ்ரி சண்டே அப்படின்னாவே நம்ம டீம்ல வந்து நியூவா அச்சீவ் பண்ணவங்க பிரான்ஸ் அண்ட் எபோ இல்லை வந்து டீம் பில்டிங் போனஸோட குவாலிஃபை பண்ணவங்க அந்த மாதிரி வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அச்சீவர்ஸ் வந்து பேசுவாங்க. ஏன்னா வந்து எல்லா நாளுமே வந்து நானே வந்து பேச முடியாது, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட லீடர்ஸே பேச முடியாது. பட் இந்த நாளில் வந்து இந்த டாபிக்ல புதுசாக அச்சீவ் பண்ண லீடர்ஸ் வந்து பேசுவாங்க. அப்போ புது புது ஆளுங்க வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? போன வாரமே பேசுனவங்க இந்த வாரம் பேச மாட்டாங்க. பட் ஒரு சில லீடர்ஸ் வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் குவாலிஃபை பண்றாங்களோ, இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெவலை வந்து அப்கிரேட் பண்றவங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து அவைலபிள், அந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான லீடர்ஸ் வந்து இங்க பேசுவாங்க. அதுதான் இந்த ட்ரைனிங்கோட நோக்கமே. அந்த வகையில வந்து இன்னைக்கு ஒரு சில லீடர்ஸ் வந்து பேச போறாங்க. யார் என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கலாம், நம்ம என்ன மாத்தலாம், நம்ம என்ன இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. அப்படிங்கிறத இது பண்ணுங்க. இங்க வந்து பேசணும்னு நினைக்கக்கூடிய லீடர்ஸ் பிரான்ஸ் அண்ட் எவோ லெவல்ல இருக்கிறவங்க, டிபிபியோட குவாலிஃபை பண்ணவங்க, உங்க நேமுக்கு முன்னாடி எஃபிகே நேமை ரீநேம் பண்ணுங்க. லிங்க் வந்து டைரக்டர் குரூப்ல கொடுத்துருக்கேன். எஃபிகே நேமை ரீநேம் பண்ணுங்க. அப்பதான் என்னால உங்களை அன்மியூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது பாக்கியலட்சுமி அன்மியூட் பண்ணியிருக்கேன். பேசுங்க. Hi sir, good morning everyone. This is Bhagyamurthy, Zero Director of Vestige from Royal County. என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டாக்டர் சுகன்யா சிஸ்டர், கோல்ட் டாக்டர் திவ்யா சிஸ்டர், டைமண்ட் டாக்டர் மீனா சிஸ்டர், கிரவுன் டாக்டர் நவீன் பிரதர், ஸ்டார் டாக்டர் பிரபாவதி சிஸ்டர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஒரு வேர் ஹவுஸில் வந்து ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் என்னோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களா இருக்காங்க, என்னால வேலைக்கும் போக முடியல. என்னோட சிஸ்டர் மூலியமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா நான் வந்து ஜாயின் பண்ணல. ஏன்னா நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால என்னால பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு டவுட். நம்ம எப்படி ஐடிஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணல. ஆஃப்டர் ஒரு 3 to 4 months கழிச்சு சரி ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்களே இது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு, நம்ம வந்து சக்ஸஸ் பண்றோமோ இல்லை ஃபெயிலியர் ஆகுறோமோ, ஆனா இந்த பிஸ்னஸ்ல நம்ம ஜாயின் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எப்படி ஐடிஸ் எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றத ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. நான் யார்கிட்டயுமே பர்மிஷன் கேட்கல. என் சிஸ்டர் கிட்ட கால் பண்ணி நான் வந்து ஐடி போட்டேன். வீட்லலாம் ரொம்ப சண்டை தான். உன்னால ஐடிஸ்லாம் எடுக்க முடியாது, நீ தமிழ்நாட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு பேசவும் தெரியாது இங்க கர்நாடகால, என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூட யாருமே சப்போர்ட் பண்ணல. என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து 5th month வந்து பிரான்ச் குவாலிஃபை பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே உன்னால ஏதோ பண்ண முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதிகமா என்னால போயிட்டு ஐடிஸ் எடுக்க முடியல. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய லைஃப் லைன்ஸ் நான் எடுத்திருக்க அந்த ஐடிஸை வந்து அவங்கள வச்சு நம்ம எப்படி ஐடிஸ் எடுக்கலாம், அவங்களுக்குள்ள எப்படி வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லைங்களா, இந்த பிசினஸ் ஃபியூச்சர்ல இது ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, டைரக்ட் செல்லிங் தான் இந்தியாவுடைய ஒரு பெரிய தூணா இருக்க போகுது அப்படின்றது எனக்குள்ள எப்படி வந்துச்சோ அதை வந்து நான் என்னோட லைஃப் லைன்ஸ்குள்ள அவங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கலாம். என்னோட அப்ளைன்ஸ் வந்து அவங்க எப்படி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க. சரவணன் சார் வந்து அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க. என்னோட அப்ளைன் வந்து நவீன் பிரதர், இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லி 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 என்னோட லைஃப் லைன்ஸ் எல்லாரையுமே வந்து நான் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் என்னால வந்து ஈஸியா இந்த இடத்துல இருந்து என்னால டீம் வந்து பில்ட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 2 monthsலேயே நான் வந்து சில்வர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் 3 months வந்து சில்வர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே இப்போ நெக்ஸ்ட்டும் ஒரு லீடரும் வர போறாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து என்னால் தமிழ்நாட்டில் வந்து போஸ்டர் அடிச்சு யார்கிட்டயாச்சும் கொடுத்து தான் நான் ஓட்டுறேன். ஆனால் என்னால் போயிட்டு ஐடிஸ் எடுக்க முடியல. ஆனாலுமே சரி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டே இருப்பேன். டீம் வந்து உடஞ்சாலும் சரி பரவாயில்ல, எனக்குள்ள தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வேணாலும் வரட்டும், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் விட்டுட்டு அந்த சக்சஸ் போயிட்டு நம்ம எப்படி அடையிறது, அதை பத்தியே தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஐடிஸ் வரல, எல்லாரும் போயிடுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க. என்னோட லைஃப் லைன்ஸ்மே வந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸை தான் பாக்குறோம். யாராச்சும் ஐடிஸ் போட்டா அவங்க போயிடுறாங்க,
வரமாட்டேங்கிறாங்களே, பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனை இருந்தா இருக்கட்டும், அதை ஒரு தூரமா விடுங்க. நீங்க வந்து உங்களுடைய கோல் எது, அந்த சக்சஸ் பாயிண்ட மட்டும் பாருங்க. வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஃபியூச்சர் இருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் நம்மளோட அப்ளைன்ஸ்மே அங்க போயிருக்காங்க. அப்போ நீங்க நம்ம இந்த பிரச்சனை தாண்டி எப்படி அங்க போலாம், அதை தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஐடிஸ் வரல, இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. வரலன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், கோ நெக்ஸ்ட். சரவணன் சார் சொல்ற மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம், அதே தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். தூக்கமே வராது எனக்கு. நம்ம எப்படி சக்சஸ் பண்றது, நம்ம பெங்களூர்ல இருக்கமே, நம்ம என்ன பண்றது, தூங்காம இதையே யோசிச்சு 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 அதனாலதான் ஒருவேளை நான் இதையே பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு இந்த இடம் வந்து கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. சோ நான் வந்து உங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களோட இலக்கு வந்து இந்த வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான், அது மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷனா இருக்கணுமே தவிர, நம்மளுக்கு வந்து நம்மளோட டிராபேக்ஸ் வந்து நம்ம எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது. அது இருந்தா இருந்துன்னு போட்டா அதை விட்டுருங்க. நீங்க மத்த அப்ளைன்ஸ்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, அதையே நீங்க யோசிச்சு யோசிச்சு நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். எனக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவா ஆயிடுவேன் நானுமே. ஆனா இந்த 30 days சேலஞ்ச் வந்து அதை பார்க்கும்போது தான் நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம். ஆஹ் அந்த விவசாய நிலத்துல வந்து எந்த விதை முளைக்கிறோம் போடுறோமோ அந்த விதை தானே முளைக்குது. அது கெட்ட விதையா இருந்தாலும் சரி, விஷ செடியா இருந்தாலும் சரி, அதுதானே முளைக்குது. அதுக்கு தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்ம மனசுமே. அதுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், இந்த வெஸ்டேஜ்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லதையே நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு வந்து அந்த நல்லதை நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா? எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டும், இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்க்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்னே நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். யாருமே வந்து இந்த பிசினஸ்ல ஐடிஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா இந்த பிசினஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அதில் சக்சஸ் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரெகுலரா நம்ம இந்த 8 to 9 மீட்டிங் இது வந்து அட்டன் பண்ணணும். இது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் வந்து நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்தா கூட சரி, 7 மணிக்கு நான் பஸ் ஏறிடுவேன். ஆனா நான் 8 மணிக்கு வந்து என்னோட மீட்டிங்ன்றதை நான் அட்டன் பண்ண தான் செய்வேன். ஓகேங்களா? என் கையில 1 வயசு குழந்தை இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு இந்த மீட்டிங் நான் பார்த்துட்டு தான் வருவேன். என்னால ஏன்னா 8 மணிக்கு மீட்டிங் வந்து என்னால பார்க்காம இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நீங்க மாறுறீங்க, அப்போ உங்களால கண்டிப்பா இந்த பிசினஸ்ல ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி நம்ம 2ஆம் தேதியே வந்து நம்ம பர்ச்சேஸ் அப்படின்றத வந்து நீங்க முடிக்கணும். முடிச்சீங்கன்னா தான் மத்த இருக்க ரிமைனிங் டேஸ்ல வந்து நம்ம பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் கிடைக்கும். நம்ம ஃப்ரீயா நம்மளால வந்து எடுத்து பண்ண முடியும். நான் வந்து சரவணன் சாருடைய அந்த பிளாக் கலர் பேனர்ல நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதியே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட டீமையுமே வந்து 2ஆம் தேதியில இருந்தே பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த 5க்குள்ள வந்து கன்சிஸ்டன்சி பண்றவங்களை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட்டா இருக்குமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெய்லியுமே வந்து கண்டிப்பா ஒரு 5 hours 6 hours வந்து என்னோட கால் இருக்கும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களை பாத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சண்டை எல்லாம் போடுவாங்க. ஆனா கூட என்னால வந்து அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. என்ன வெஸ்டேஜ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு சண்டை வேணாலும் என்ன போடுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சண்டை போற டைம்ல அமைதியா இருந்துருவேன். இருந்துட்டு நான் வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட குறிக்கோள் வந்து வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிசினஸ்ல நம்மளால ஜெயிக்கும். வீட்டுல வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன சாப்பிடாம இருக்க போறேன் நான், சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து நம்மளால ஸ்கிப் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்மே எனக்கு. இது ஒரு என்ன சொல்றது, எவ்வளவுதான் எனக்கு நெகட்டிவா இருந்தாலும் சரி, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நான் ஜெயிச்சே ஆவேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கான்கால்ல வந்து என்னோட அப்ளைன்ஸ் பத்தி பேசுவேன். அதன் மூலியமா தான் என்னால வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களை நிக்க வைக்க முடிஞ்சதுன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களுமே வந்து உங்களோட அப்ளைன்ஸ்லாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இங்க வந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து நம்மளோட லேர்னிங் வீடியோ, அதுல நிறைய வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியை வந்து நம்மளோட லைஃப் லைனுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பிசினஸ் வந்து புரிய வைக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து டல் ஆக மாட்டாங்க. ஓகே, பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு 1 year கொடுக்கணும், 2 year கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நிப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம லேர்னிங் வீடியோ சரி, ஒரு பாசிட்டிவான அந்த நிறைய ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் லைன்ஸ்க்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். கண்டிப்பா கான்கால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீங்க வந்து இம்பார்ட்டன்ட். யாரும் வந்து கான்கால்லாம் மிஸ் பண்ணிடாதே. என்னோட கால் ஹவர்ஸ் கண்டிப்பா நான் ஒரு 6 hours 7 hours நான் டெய்லியுமே வந்து பேசிடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இப்ப கூட என் பையன் மேல வந்து டீ ஊத்திக்கினான், மேல ஃபுல்லா தோல் எல்லாம் வந்துடுச்சு. எவ்வளவு என்ன அடிச்சு கூட பார்த்தாங்க, நீங்க வெஸ்டேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4-5 நாள் அவனுக்கு சரியாகிற வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஓகே, அது
அப்பயுமே நான் கால் பேசிட்டே தான் இருப்பேன், மீட்டிங்லாம் தான் வருவேன். ஆனா என்ன ஒன்று 6 ஹவர்ஸ் என்னால பேச முடியாது. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி பேசுவேன். அவனை தூங்க வச்சுட்டு வந்து பேசுவேன். நான் வந்து குறிக்கோளோட இருக்கேன், இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். என்னோட அப்பா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க. நான் வந்து சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு விரும்பல. நான் ஏதோ ஒரு பெரிய அளவுல இந்த பிசினஸ்ல சாதிக்க போறேன். நான் சாதிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுப்பேன். ஒரு ராயல் இன்கம்குள்ள வந்து என்னால வந்து போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து வந்து இதுல பேசிட்டே இருக்கேன். சாரி, இந்த பிசினஸ் வந்து நான் எடுத்து பண்ணிட்டே இருக்கேன். என்னோட லைஃப் லைன்ஸ் கிட்ட வந்து கான்கால் வந்து தொடர்ந்து நான் பேசிட்டே இருப்பேன். ஸோ நீங்களுமே வந்து அதே மாதிரி கான்கால் எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது உங்களால ஈஸியா இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும். யாருமே வந்து இந்த பிசினஸ் வந்து விட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பிசினஸ்ன்றது அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க கன்சிஸ்டன்டா, நம்ம இங்க எஃபோர்ட் போடல, இந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது தான் இந்த இடத்துல நமக்கு சக்சஸ்ன்றது கிடைக்கும். நம்ம ஒரு மரம் நடுறோம், அது நாளைக்கே வந்து வளர்ந்து அது என்ன சொல்றது, காயெல்லாம் கொடுத்துருதுங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு டைம் கொடுக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு சக்சஸ்ன்றது கிடைக்கும். இதுக்கு நீங்க தொடர்ந்து உள்ள இருக்கணும், நம்மளோட மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், நம்ம அப்ளைன்ஸ் கூட வந்து நீங்க கால் பேசணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க வந்து உங்களால ஜெயிக்க முடியும். தென் வந்து டீமை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க அதை வந்து டீமை வந்து பண்ண வைக்கணும். இதுல நான் ரொம்ப ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். எப்போ என்னோட 8%ல இருக்கும் போதே நம்மள மாதிரி ஒரு 4 பேர் உருவாக்கணும். நம்ம வந்து இங்க அந்த பொறாம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி இங்க டீமை வந்து நான் என்ன பண்றேன் அதை வந்து ஒரு 4 பேர் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உணர்ந்து எனக்கு என்னென்னலாம் தெரியுது அது எல்லாத்தையுமே எனக்கு கீழே இருக்க லீடர்ஸ்க்கு வந்து நான் சொல்லி புரிய வைப்பேன். அவங்கள வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு எனக்கு என்ன எனக்குள்ள புரிஞ்சுதோ அதை வந்து என்னோட லைஃப் லைன்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். அதுல இருந்து ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள டேரக்டர்ஸை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். ஓகேங்களா? அவங்கள வந்து ஐடிஸ் எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி டீம் வந்து இங்க டூப்ளிகேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா சார் வந்து சொல்லுவாங்க, இது வந்து இந்த அனுமார் வால் மாதிரி பெரிய டீம் போயிட்டே இருக்கும், நம்மளால வந்து ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்கள மாதிரியான லீடர்ஸ் வந்து நீங்க உருவாக்குங்க. உருவாக்குதான் கீழே 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 போக போக அவங்க வந்து அந்த டீமை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அதை லைஃப் லைன்ஸ் வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால என்னோட லைஃப் லைன்ஸ்க்குமே சரி, எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை நான் டெய்லியுமே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் கூட சரி, நான் நோட்ல எழுதி வச்சு கூட வந்து அவங்களுக்கு சொல்வேன், இந்த மாதிரி பாருங்க எல்லாமே இப்படிதான் இருக்கு, பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும். நிறைய லைஃப் லைன்ஸ் வந்து தோண்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி. அதனாலதான் இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஐடி கூட வந்து நான் போய் நேர்ல போய் யாரையும் பேசி எடுக்கல. ஆனா நான் இன்னைக்கு சில்வர் டைரக்டரா வந்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் கோல்டு அச்சீவ் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா நான் பெரிய பெரிய அளவு போதான் போறேன். நான் கண்டிப்பா WNSL கிரவுண்ட் டைரக்டர் ஆவேன், VMC மெம்பரும் ஆவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட அப்பா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்து நான் காமிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்த சரவணன் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. விஷ் யூ வெல். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச்.